ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பண்ணி 8 ஹவர்ஸ் லைவில் ஏர்னிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:13 ஆகுது. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. இப்போ தான் வந்து சார்ஜர் போட்டோம். நீங்கள் டேட் பார்த்துடலாம். டேட்டு பார்த்தீங்கன்னா 16 சண்டே. இப்போ நான் சொல்கிற ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஏர்னிங்ஸு, டேட்டு 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏர்னிங்ஸு. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 12/8 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் இது பண்ணது பார்த்தீங்கன்னா 11:30 ஏதோ லாகின் பண்ணிட்டேன். ஆர்டர் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இது ஏன் 23 நிமிஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரொம்ப நேரம் தேடிங்க அந்த வேறு அது வந்து ஹோம்லேயே ஃபுட்டில் ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க பொழுது. அதெல்லாம் எந்த வீடு தெரியாமல் லொக்கேஷன் வேறு மாற்றி போயிட்டு அது கடைசியாக அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸில் கால் பண்ணி கேட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் வெளியே வந்தாங்க. அப்படியே பார்த்து நம்ம போய் ஃபுட்டு வாங்கிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் 30 ரூபா ஆர்டரா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 35. இது 35 எப்படின்னு தெரியல. எத்தனை கிலோமீட்டர் பார்க்கலாம். 9 கிலோமீட்டர் கிட்ட. 35 ரூபா தான். இன்னும் வெளியே வர மாட்டேங்குதா? 35. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 20. இதுவும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 35 ஆர்டர். ஏன்னா 9 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு வரணும்ல, டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனில் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரமாக 1/2 hour கழிச்சு தான் ஆர்டரே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டைம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1:30 தான் முடிச்சிருந்தேன். 1:30 கிட்ட. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆர்டரா. இது வந்து டிப்ஸ் போட்டாங்க கஸ்டமரு. பரவாயில்ல, டிப்ஸு கொஞ்சம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. இந்த ஒரு 30 ரூபா டிப்ஸா. அடுத்தது பாருங்கள் 53 ரூபா ஆயிடுச்சு. அதில் இது ஒரு 55. இது ரொம்ப லாங். ஆனால் இது கிலோமீட்டர் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்ரு. பார்த்தீங்கன்னா அது கம்மியாக காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிலோமீட்டர்லாம் எப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு. 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக காமிக்குது கிலோமீட்டர்லாம். இது ஒரு 55 ரூபா வந்துச்சு அந்த ஆர்ட்ரு. ஒரே ஆர்ட்ரு 55 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 60. இது பார்த்தீங்கன்னா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 ரூபா போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமரு. பரவாயில்ல, டிப்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி வந்துக்குது. 60 ரூபா. 60 ரூபா டிப்ஸே வந்துக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கடைசியாக 3 மணிக்கு இதில் இது வரைக்கும் தான் நான் மதியம் ஓட்டுனது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 6:30 ஆன் பண்ணிட்டோம் ஈவினிங்கு. இதெல்லாம் ஈவினிங் ஓட்டுறது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை ஆர்டர் பார்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா 1 2 3. காலைல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 4 5 6 6 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிறோம். காலையில் கம்மியாட்டு தான். மற்றது நான் இப்போ ஆர்எம்காக பார்த்து வந்து நான் ஆர்டிக்கெலாம் ஆன் பண்ணிட்டேன். நான் ஆர்டர் கொஞ்சம் வயசு தான் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட்டு தான். ஃபுல்லாக நைட் ஆர்டர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா 73 ரூபா. எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள். 16 கிலோமீட்டர். எல்லாம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிலோமீட்டர் எல்லாம் அதிகமாக தான் ஓட்டுருக்கு. கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. எப்படின்னு ஒன்றும் புரியல. 73 ரூபா வந்து ரெண்டுமே சேர்த்து, 2 ஆர்டருக்கும் சேர்த்து. அடுத்தது பாருங்கள். அடுத்தது ஒரு 40. இங்கே எத்தனை கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் கிட்ட வந்துச்சு. 40 ரூபா தான். மற்ற பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டரா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நான் தான் திட்டுறதுன்னு தெரில. ஹோட்டலுக்காரனை செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணி வச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஆர்டர் வாங்கிறதுக்கு. ரொம்ப வெளியேற்றிட்டான். திட்டுறனாலையும் போயிட்டேன். சரி எதுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3/4 மணி நேரமாக கிட்ட ஆகிறது. ரொம்ப கடுப்பேற்றிட்டான் இந்த ஆர்டரு.
இது பார்த்தீங்கன்னா தெரியல, ஒரு 40 ரூபா 2 ஆர்ட்ரு. ஒரு ஆர்ட்ரு போனவொடனே ரெடி இல்லை, ஆல்ரெடி ரெடியாக தான் இருந்துச்சு ஒரு ஆர்ட்ரு. ஒரு ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ரெடி கொடுத்துட்டான். 2 ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுருந்தான். ஒரு ஐட்டம் தான் அந்த எக் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ரெடி பண்ணோம். அதுக்கு போய்ட்டு அவ்வளோ நேரம் ஆகிட்டான், 3/4 மணி நேரம் கிட்ட ஆகிட்டான். இதில் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 19 நிமிஷம் தான் காமிக்குது. என்னாலும் ஒன்றும் புரியல. சரி முடிவு பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா ஆர்ட்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 30. இது 11 மணிக்கு மேலே சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். இது சார்ஜ் போனஸ் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், 10 ரூபா. அதில் 33 ரூபா காமிக்குது, 23 ரூபா தான். பாருங்கள் எவ்வளோ நேரம் அடிச்சிது பாருங்கள். கரெக்டாக 10:45 தான் முடித்தேன். அதுக்கப்புறம் 11 தான் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இது கொடுத்துருவோன்னா டக்குன்னு அடிச்சிச்சு. இது இன்னும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஆர்ட்ரு 11:50க்கு. இந்த ஆர்ட்ரு இதோ வீணர் ஃபுட் பாயிண்ட்டுக்கு இதில் இந்த ஆர்ட்ரு கொடுத்துட்டோன்னு அடுத்து டக்குன்னு அடிச்சிச்சு. மல்டி ஆர்ட்ராக அடிச்சிச்சு அப்படி டக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ஜ் ப்ரைஸ் மட்டும் 20 ரூபா. ஆர்ட்ரு இன்ஸ் வந்து 38. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இது 7 கிலோமீட்டர் தான் கிட்ட தான் இருக்குது. ஆனால் மல்டி ஆர்ட்ரு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்னிங்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கோட ஏர்னிங்ஸே தான் பாருங்கள். நேற்றும் கரெக்டாக இவ்வளோ நேரம் தான் ஓட்டணுமே, 9.25 மணி நேரம் தான். இன்றைக்கும் அதே தான். இருங்க கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நேரம் டிஃப்ரென்ஸ் காமிக்குதுன்னு. ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 527. கஸ்டமர் டிப்ஸும் மட்டும் பார்த்தீங்கன்னா 90 ரூபா. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து கஸ்டமர் டிப்ஸு 2 தான் காமிச்சேன் டிப்ஸ் போட்டுக்கிது. அப்புறம் 1 2 3 இது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 டிப்ஸ் இது. 3 ஆர்டர் டிப்ஸ் போட்டுக்கிறாங்க. போனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 647 ரூபா ஆச்சா. அப்போ இன்சென்டிவ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இது வேறு ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். ஷோட்டிங் நெஸ்வர் வந்து இது வந்துனே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியல. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் 2 இன்சென்டிவ் இது, அதெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஏதோ 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது முடிக்கிறதுக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் பார்த்துக்குறோம். இதில் டைம் கம்மியாக தான் காமிக்குது, ஏன்னு தெரியல. அதில் தான் அதிகமாக காமிக்க முடியுது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் காம்பினேஷனில் உங்கள்கிட்ட டைம் வித்தியாசம் நேற்று நிற்கும். பாருங்கள் வெறும் பாருங்கள் இன்சென்டிவ்லாம் சேர்த்து 624 ரூபா தான் நேற்று. இங்கே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 690 தான் இன்சென்டிவ் சேர்த்து. இது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் ஆகாமே 647. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 நிமிஷம் தான் வித்தியாசமே. எல்லாத்துக்குமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பாருங்கள், எல்லாத்துக்குமே அப்படி தான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வித்தியாசம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஓட்டந்து 4 மணி நேரம்னு நினைக்கிறேன். நைட்டு ஓட்டந்து நைட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா வருது. மார்னிங் தான் சுத்தமாக ஆட்டோ வர மாட்டேங்குது, ஏன்னு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் டோட்டலாக இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெட்ரோலு எல்லாம் மைனஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இருங்க, வீடியோ இப்போதே லென்த்தாக போக ஆரம்பிச்சிச்சு விளையுது. இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 647 ப்ளஸ் ஒரு 225 4 இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். 872 வருதா. இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்ல பெட்ரோல் நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 50 ரூபாய்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிட்ட சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போக சொல்ல பெட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அன்றைக்குமே தள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ரொம்ப லேட் ஆகிடும் சொல்லிட்டு பெட்ரோல் போட்டோம் 50 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவே. இன்றைக்கி கரெக்டாக நம்ம ஆர்டர் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.72. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போய் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.